இன்னும் சில மாதங்களில் இது முடிவரும். கடலூர் பாதாள சாக்கடை திட்டம் 65 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அரியலூரில் உள்ள தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி திறனை 5 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 15 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்திடும் வகையில் 750 கோடி ரூபாய் செலவில் இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்படும். பெரம்பலூரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MRF டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் முதல் கட்ட விரிவாக்கம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1175 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் 931 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட விரிவாக்கம் அந்நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 380 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரியலூர் மாவட்டத்தில் சிறு தொழில்கள் நிறுவுவதை ஊக்குவிக்கும் வகையில் சிட்கோவின் கிளை அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான பணிகள் சிலவற்றை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். விருத்தாச்சலம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 174 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 69 கிலோமீட்டர் சாலை, 5 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 1 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 999 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 308 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 34 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து நெய்வேலி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 150 கிலோமீட்டர் சாலை, 2 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 45 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 3 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 40 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 748 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 68 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 16 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து பன்ருட்டி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 112 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி முடிக்கப்பட்டது. 57 கிலோமீட்டர் சாலை, 2 பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 2 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் திருவதிகை அணைக்கட்டில் கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 631 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 594 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 30 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து கடலூர் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 80 கிலோமீட்டர் சாலை, 8 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 15 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, திருவந்திபுரம் அணைக்கட்டு மற்றும் 9 கண்மாய்கள் புனரமைக்கப்பட்டன. தேவனாம்பட்டினத்தில் தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது.
ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 340 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 897 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 34 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. செம்மண்டலம் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 12 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 132 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 33 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன.